கஅபாவை வலம் வருகிற நேரத்தில் நபிகளாருடைய சுன்னா ஹஜருல் அஸ்வத் கல்லை நபிகளார் கிடைத்தால் வாயை வைத்து முத்தமிடுவார்கள். கையால் தொட கிடைத்தால் கையால் தொட்டு கையை முத்தமிடுவார்கள். கொஞ்சம் தூர போகிற நேரத்தில் கையிலே இருந்த அசாவை கல்லிலே வைத்து அசாவை முத்தமிட்டார்கள். தடியை எட்டாத தூரத்தால் போகிற நேரத்தில் கையால் காட்டினார்கள், கையை முத்தமிடவில்லை. இதான் நபி வழி அன்பார்ந்தவர்களே. ஹஜருல் அஸ்வத் கல்லு இருக்கிற மூலையை தாண்டி அடுத்த மூலையை நபிகளார் கஅபாவை தொட்டு தொட்டு தவாப் செய்யவில்லை. அதற்கு அடுத்த மூலையையும் நபிகளார் தொடவில்லை. கடைசி மூலை ருக்குனுல் யமானி கையால் தொட்டார்கள், கையை முத்தமிடவில்லை. இன்று என்ன நடக்கிறது? கிடைக்கிற எல்லாத்திலும் வாயை வைத்து முத்தமிடுகிறார். மொத்த கஅபாவையும் சல்லியை கொண்டு போய் அதில் தேய்த்து அதை சாக்கிலே போடுகிறான் பரக்கத் என்று சொல்லி. நாம் கஅபாவை வணங்குகிறவர்கள் அல்ல, நாம் கஅபாவுடைய ரப்பை வணங்குகிறவர்கள் அன்பார்ந்தவர்களே. கண்ணியமான பெருமக்களே, கஅபாவை ஒரு நாள் உமர் ரலியல்லாஹு அவர்கள் தவாப் செய்து கொண்டிருக்கிற நேரத்தில் ஒரு மனிதர் ஹஜருல் அஸ்வத் கல்லு மூலையும் தொட்டுவிட்டு அடுத்த மூலையும் தொட்டு தொட்டு தவாப் செய்கிறார் ஹஜ்ஜிலே. புகாரில் வருகிறது. உடனே அந்த மனிதரை அழைத்து, நீங்கள் நபியுடைய ஹஜ்ஜை படிக்கவில்லையா? அப்படித்தான் கேட்டார்கள். நீங்க ஹஜ்ஜுக்கு போ தயாராக இருக்கிற காலத்தில் வீடு வீடாக சென்று சலாம் கொடுக்கிறதுல நீங்க அறிமுகம் இல்லாத எல்லாட்டும் சொல்லணும் என்று கட்டாயம் கிடையாது. பயணம் என்ற அடிப்படையில் நெருக்கமான ஒருத்தருக்கு சொல்வதில் பிழை இல்லை. நீங்கள் குற்றம் இழைத்தால் மன்னிப்பு கேட்பது என்பது நல்ல சந்தர்ப்பம். கண்ணியமான சோழர்களே, பெருமையும் முகஸ்துதியும் வந்துடாமல் காப்பாற்றிக் கொள்ளுங்கள். ஹஜ்ஜ படிக்கிறதுல கவனம் எடுக்காமல் இருக்கிறத பார்க்கலாம். ஒன்றும் தெரியாமல் என்னை வழிகாட்டி ஹசரத் எதை சொல்றாரோ அதை செய்யறது, தெளிவில்லாத மக்களாக போறதை பார்க்கலாம். ஹசரத் சில நேரத்தில் பிழையான் ஒன்றுக்கு வழிகாட்டினால் அதையும் செய்கிறதை பார்க்கலாம். ஹசரத் உமர் ரலியல்லாஹு அன்ஹு கிட்ட கேட்டார்கள், இவர் நபியுடைய ஹஜ்ஜை படிக்கவில்லையா? அல்லாஹ்வுடைய ரசூல் ஹஜருல் அஸ்வத் கல்லை முத்தமிட்டார்கள், ருக்குனுல் யமானியை தொட்டால் மற்ற ரெண்டு மூலையும் தொடவில்லை சொன்னார்கள். இதான் தஅவா. முஆவியா ரலியல்லாஹு அவர்கள் கஅபாவை ஹஜ் செய்கிற அவருடைய ஆட்சி காலத்திலே கஅபாவை வலம் வருகிற நேரத்தில் ஹஜ்ரத் அப்துல்லா இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அவர்களும் பெரிய ஒரு முஃப்தியாக இருக்கிற நேரம் அவரும் ஹஜ்ஜுக்கு வந்திருந்தார். கஅபாவை வலம் வருகிற நேரத்தில் முஆவியா ரலியல்லாஹு அவர்கள் கஅபாவுடைய 4 மூலையையும் தொட்டு தொட்டு அமீருல் முஃமினீன் அடிப்படையில் கிட்ட நெருங்கி தவாப் செய்கிறார். எல்லாத்தையும் தொட்டு கொண்டு, இது முஸ்னத் அஹ்மதில் இந்த ஹதீஸ் பதிவாக இருக்கிற சஹீஹ். 4 மூலையும் தொடுகிற நேரத்தில் கிட்ட நெருங்கி கேட்டார்கள் அப்துல்லா இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அவர்கள், அமீருல் முஃமினீன், இந்த தீனுக்கு பங்காற்றுவோம் இப்படித்தான். பிழையை காணுகிற நேரத்தில் அந்த மனிதனை திருத்துவது என்பது இந்த தீனுக்கு செய்யும் பங்களிப்பு அன்பார்ந்தவர்களே. கிட்ட நெருங்கி சொன்னார்கள், அல்லாஹ்வுடைய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தவாப் செய்யும் போது ஹஜருல் அஸ்வத் கல்லு மூலையையும் ருக்குனுல் யமானியையும் மாத்திரந்தானே தொட்டார்கள், நீங்க 4 மூலையும் தொடுகிறீர்களே அமீருல் முஃமினீனே, நபி செய்யவில்லையே என்ற உடனே எந்த மனிதன் டைம் உள்ள ஒன்றுதான் ஒன்றை செஞ்சால் அதை நியாயப்படுத்துறதுக்கு ஏதாவது ஒன்று பேசி பார்க்கிறது. சொன்னார்கள் முஆவியா ரலியல்லாஹு அன்ஹு, லைஸ ஷைஉம் மினல் பைத்தி மஹ்ஜூரன், கஅபத்துல் அல்லாஹ்வுடைய மாளிகை, அதில் எதை தொட்டாலும் என்ன பிரச்சனைக்கு தொடுறதுதான் என்ன பிரச்சனை இருக்குது அப்படி கேட்டார். மறுக்க கேட்கல, சும்மா ஒரு கருத்தாக பரிமாறினார்கள். அப்ப ஹஜ்ரத் அப்துல்லா இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அவர்கள் சொன்னார்கள், சூரத்துல் அஹ்ஸாப்ல அல்லாஹ் தஆலா லகத் கான லக்கும் ஃபீ ரசூலில்லாஹி உஸ்வத்துன் ஹஸனா லிமன் கான யர்ஜுல்லாஹ வல் யௌமல் ஆখির வ ذكرல்லாஹ கஸீரா, அல்லாஹ் அதிகமாக நினைக்கின்ற மறுமையை நாடி வாழுகின்ற ஈமானிய மக்களுக்கு இந்த தூதரிடத்தில் அழகான முன்மாதிரி இருக்குது என்று அல்லாஹ் சீல் பண்ணி முடிச்சிட்டானே, டிக்ளேர் பண்ணிட்டானே. இந்த ரெண்டையும் தொட்டுட்டு போன நபீட லைஃபத்தானே அல்லாஹ் அழகான முன்மாதிரி என்று ஃபைனல் பண்ணிக்கிறான். அதுக்கு புறைகளுக்கு நாளை தொட்டது நியாயம் பேசலுமான்னு சதக்த இப்னு அப்பாஸ், இப்னு அப்பாஸ் நீங்க சொன்னது உண்மை, நான் இதுக்கு போற தொடமாட்டேன்டா. இதான் மூமின் அன்பார்ந்தவர்களே. ஹஜ்ரத் அப்துல்லா இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு அமீருல் மிகப்பெரிய இமாமாக இருக்கிற காலத்துல மஸ்ஜிதுன் நபவிக்கு அக்கம் பக்கத்துல தூரத்துல ஒரு பள்ளிவாயிலுக்கு பக்கத்தால் அபு மூஸா அஷ்அரி ரலியல்லாஹு அன்ஹு போகிறார்கள். இந்த பள்ளியில பார்த்தால் கூட்டாக இருந்து சத்தம் போட்டு ஒரு வழி நடத்துகிறார். எல்லாரும் சத்தம் போட்டு லா இலாஹ இல்லல்லாஹ் என்று சத்தம் போட்டு திக்ர் மஜ்லிஸ் நடத்துகிறார்கள். நபியுடைய காலத்தில் இல்லாத ஒரு புதிய முறையை கவாரிஜ்கள் உருவாக்கி இருந்தார்கள். இதை சொன்ன உடனே இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு ஓடோடி வந்து சொன்ன உடனே ஷாட்டை கையில் எடுத்துக்கொண்டு, வைலக்கும் யா உம்மத்த முஹம்மத்,
முகமது நபியுடைய உம்மத்தை நாசமாகி போறீங்களா? அவசரமாக உங்களை ஏது நாசமாக போகிறது? அல்லாஹ்வுடைய ரசூல் காட்டித்தராத புதிய முறையை நீங்கள் இப்படி தொடங்கி விட்டீர்களா என்று கேட்டு தடுத்ததை பார்க்கலாம் அன்பார்ந்தவர்களே. இல்லல்லதீன ஆமனு வஅமிலு ஸாலிஹாத்தி வதவாஸௌ பில் ஹக்கி வதவாஸௌ பிஸ் ஸப்ர், பொறுமையை கொண்டு ஆறுதல் சொல்வது. கண்ணியமான சகோதரர்களே, உளவியல் ரீதியாக பாதிக்கப்பட்ட குடும்பங்கள் எத்தனையோ இருக்கிறார்கள். கல்வியிலே பின்னடைவை நோக்கி போய் பாதிக்கப்பட்டவர்கள், வியாபாரத்திலே பின்னடைவை நோக்கி பாதிக்கப்பட்டவர்கள், தௌவா களத்திலே மனன் நொந்து ஓரமாக இருக்கிறவர்களை விமர்சிப்பதல்ல, வீடு வீடாக சென்றவர்களை அணுகி ஏன் நீங்கள் இப்படி ஒதுங்குறீர்கள்? நாங்க ஹக்குல உறுதியாக இருக்கோம், மௌத்து வரைக்கும் இதில் உறுதியாக இருக்கோம். சப்ரன் யா ஆல யாசிர் ஃபைன்ன மௌஇதகுமுல் ஜன்னah. நபிகளார் சொன்னார்கள், என்னால் ஒன்றும் செய்ய இயலாது, யாசிரின் குடும்பமே சித்திரவதை கொடுமைப்படுத்துகிறார்கள், பொறுமையாக இருங்கள், நீங்க மௌத்தான உங்களுக்கு சுவர்க்கம் கிடைக்கும். கிடங்கு வாசிகளின் சரித்திரத்திலே சப்ரன் யா உம்மி, என்ற உம்மாவே நீங்கள் பொறுமையாக இருங்கள், ஃபைன்னகி அலல் ஹக், நீங்க சத்தியத்தில் இருக்கிறீங்க, நீங்க இந்த கிடங்குல பாயுங்க, நீங்க கொள்கை மாறாதேங்கன்னு சொன்னார்கள். அந்த சின்ன குழந்தை அல்லாஹ் பேச வைத்தான். ஆளுக்கால் அறிவுரைகள் செய்து ஆளுக்கால் ஒரு நோயாளியை சந்தித்தால் கடும் நோய்வாய்ப்பட்டு கொண்டிருக்கிறார், பொறுமையாக இருங்கள், அபஸத்தஹுருன் இன்ஷா அல்லாஹ், அல்லாஹ் உங்களுக்கு நல்ல சுகத்தை தருவான், பொறுமையாக இருங்கள். ஆளுக்கால் உபதேசம் செய்து கொள்வது. எங்கே ஒருவன் கீழே விழுகிறான், தருணம் பார்த்து அன்னால் பிசினஸ் சரியான லொஸ்டாம், எள்ளி நகை ஆடுகிற தருணம் தேடி இருக்கிற ஷமாத்தத்துல் அதா, எதிரி பார்த்து சிரிக்கிற நிலைமை ஆபத்தானது. இந்த நிலைக்கு போய்விடக்கூடாது அன்பார்ந்தவர்களே. எனவே இந்த அத்தியாயம் கற்றுத்தருகின்ற பாடம், தீனுக்கு எப்படி பங்காற்ற வேண்டும். முதலாவது நானும் நீங்களும் மார்க்கத்தை படிக்க வேண்டும். இரண்டாவது சஹீஹான அமலை சரியாக விளங்கி அமல் செய்ய வேண்டும். மூன்றாவது தவ்வா செய்ய வேண்டும். நாலாவது தவ்வா களத்தில் ஒரு மூமின் மற்ற மூமினை மதித்து ஆளுக்கால் பொறுமையை கொண்டு உபதேசம் செய்து ஆறுதல் சொல்லி ஒத்தலம் போட வேண்டும். அதிலே பலமான உறுதியாக இருக்கணும். அல்லாஹ் எனக்கும் உங்களுக்கும் அருள் புரிவானாக.